வணக்க மக்களே, தமிழகத்தில் விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ விவசாய கடன்கள், நகை கடன்கள், அனைத்து விதமான கடன்களும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். விவசாய கடன்கள் யாருக்கு தள்ளுபடி ஆகும், யாரெல்லாம் விவசாய கடன் தள்ளுபடி பெற தகுதியான நபர்கள் என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2021 கடன்கள் தள்ளுபடி, 2026 வட்டி விடுவிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ சென்னை தமிழக கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கடன்களை வழங்கப்படுகிறது. கடந்த 2021 சட்டசன்ற தேர்தலின் பொழுது கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிங்க. ஸோ அக்கட்சி ஆட்சியை பிடித்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 2021 மகளிர் சுய உதவிக்குழுக்கள் பெற்றிருந்த கடன் 2117 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தது. இது தமிழக அரசு இந்த மாதிரி உத்தரவிட்டுறாங்க. இதனால் 1.1 லட்சம் மகளிர் குழுக்களில் 10,56,000 பேரின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட நிதியை 2021 மற்றும் 2022 முதல் 3 ஆண்டுகளுக்கு தலா 600 கோடி ரூபாய் எனவும் மீதமுள்ள நிதியை மொத்த தொகையை கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசு விடுவித்துள்ளது. வட்டி வழங்கப்படவில்லை. எனவே கடன் தள்ளுபடி தொகைக்கு வட்டியாக 194 கோடி ரூபாய் வழங்குமாறு அரசை கூட்டுறவுத்துறை வலியுறுத்தியிருக்காங்க. இதையடுத்து அந்த நிதியை இந்த மாதம் 20ஆம் தேதி தான் விடுவிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு சென்று விட்டது. கூட்டுறவு சங்கங்களில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள், விவசாய கடன்கள், கல்வி கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி பண்ண போகிறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல். ஸோ தேர்தலுடைய வாக்குறுதி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த தேர்தலுடைய வாக்குறுதியை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? ஸோ தேர்தலுடைய வாக்குறுதின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அனைவருக்குமே இது நடந்துகிட்ருக்கு. தேர்தலுடைய வாக்குறுதிகளில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இலவசம் பேருந்துகளில் அப்படின்ட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஆனால் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது இந்த பிப்ரவரி 1 தேதியிலேயே வெளியிட்டுருவாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்து கணிப்பாக இருக்குது. ஸோ திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வெளியாகும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இது எல்லாமே இடம்பெறும். முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே இடம்பெறும். அப்படின்னா தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே தேர்தல் வாக்குறுதிகளாக இடம்பெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க மக்களே. ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது போல் உங்களுக்கு கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி பண்ண போகிறாங்க. முக்கிய கடனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சவரன் நகை கடன், அவசர தேவை, பிற வேலைகளுக்காக வாங்குகின்ற நகை கடன், விவசாய கடன் பார்த்திங்க அப்படின்னா சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய நலனுக்காகவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் ஒரு 5 லட்சம் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல் கல்வி கடனும் தள்ளுபடி பண்ணுறாங்க. பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட அனைத்து வகையான கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதியாக இருக்குது. ஆனால் தள்ளுபடி ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் மற்றும் விவசாயிகளுடைய சிறப்பு திட்டங்கள், தொழில் தொடங்க பெண்களுக்கு 10,000 முன்பணம் கொடுக்க போகிறாங்க. பெண்கள் சுலபமாக தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்க வங்கி கணக்கில் நேரடியாக 10,000 முன்பொகை செலுத்தப்படும். மகளிர் உரிமை தொகையுடைய உயர்வும் இதில் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தையும் அரசு கொடுத்துட்டு வராங்க. விவசாயிகள் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பொதுவான வாக்குறுதிகளாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் வரை இருக்கிற அனைத்து வகையான கடன்களும் தமிழகத்தில் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.